சரி, அடல்ட் காமெடி ஒன்று பண்ணிடலாம், டக்குன்னு ரீச் ஆகிடும். போலீஸ்காரை வந்து பணம் திருடுற மாதிரி காட்டுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாரையுமே நேரில் மீட் பண்ணி பேசுகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ப்ரெஷ் ஷோன்னு மட்டும்தான் நினச்சேன், இப்போ தான் ப்ரெஸ் மீட்டுன்றது எனக்கும் தெரியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து யூடியூப்பில் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன், படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் சரி, எனக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இந்த படத்தில் ஈவன் மோர் எனக்கு ஒரு ப்ராமினன்ட் ரோல் கொடுத்ததுக்கு தீரவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொன்று கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்லியாக செட்லேயும் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். மோரோவர் இது ஒரு த்ரில்லர் ஜானருன்றதுனால எல்லாருமே விருப்பப்பட்டு பார்ப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் படம் பிடிச்சிருக்குன்றது நான் நம்புகிறேன். நீங்கள் தான் இதுக்கு மேலே சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சத்யா. குற்றம் கடிதலில் வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு மாதிரி சட்டிலான ஒரு கேரக்டரு, அதை உடைச்சி வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி ரோல்ஸ் தான். மற்றபடி எனக்கு நான் குட்டி குட்டியாக சின்ன சின்ன நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் குற்றம் கடிதலுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ரோல், நிறைய பேசுகிற மாதிரி வந்து எனக்கு திரவ் வந்து கொடுத்துருக்காரு. நான் அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். அப்புறம் இது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு மூவி, த்ரில்லர் மூவி. ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்துட்டு விஜய் டியூக். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நான் மகேஷ் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு வந்துட்டு ஜெரீனாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்களாம் வந்துட்டு இப்போ யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்க ஆர்டிஸ்ட். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு லீட் ரோல் கொடுத்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றினேன். ஸோ நிறைய பேர் இதை பண்ணுறதில்ல. வந்தால் சும்மா ஒரு நீங்கள் பெரிய பெரிய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை யூடியூபர்ஸ் எல்லாமே வந்தாங்கன்னா ஒரு ஒரு கேமியோ மாதிரி சின்னதாக ஒரு ரோல் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ த்ரூ அவுட்டாக ஒரு ரோல் கொடுத்து எங்களோட டேலண்ட்டை வந்துட்டு வெளிக்கொண்டு வரணும்னு நினச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினேன். ஸோ ஃபியூச்சரில் இன்னும் நாங்கள் நிறைய படம் உங்க கூட பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் இந்த படத்தை வந்துட்டு போயிட்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு இது பிரைமில் ரிலீஸ் ஆயிருக்கு, ஆஹாவில் ரிலீஸ் ஆயிருக்கு, சிம்பிளி சவுத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். அதுதான் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் படம். ஃபஸ்ட் டைம் இவ்வளோ க்ரௌட் முன்னாடி நான் என்னோட படத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரியாலிட்டியில் சொல்லணுன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு. ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த மாதிரி ஒரு டிடிக்கே எல்லாரோட லைஃப்லேயுமே, அதாவது இன்ஸ்டாவில் பண்ணுற எல்லாரோட லைஃப்லேயுமே இருந்திருப்பாங்க. அது ரியாலிட்டியாக வச்சு எடுத்திருக்காங்க. என்னோட கேரக்டர் வந்து நான் மகேஷ் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர். ஏன்னா நான் எப்படி வந்து லைஃப்பில் இருக்கனோ அதே மாதிரி தான், ரொம்ப காமெடியாக ரொம்ப ஜோவியலான ஒரு டைப்பில் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் இது என்னோட முதல் படம். அது ஜெரீனா கூட நான் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு. இந்த படம் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்குது. ஆனால் எல்லா கேரக்டருமே, அதுவும் குறிப்பாக அந்த அம்மா கேரக்டர் ஜாஸ்தியாக கேட்டு வாங்கினீங்களா, ஜாஸ்தியாக நடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு படம் நல்லா இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு சின்ன இரிட்டேஷன் ஃபீல் இருக்குது பக்கத்தில் இருந்தவங்க கூட. ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த அம்மா கேரக்டர்லாம் கொஞ்சம் ஓவராக பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அது கேரக்டருக்கு அப்படி தேவைன்னு கேட்டு வாங்கினீங்களா இல்லை? ஆமாம் சார், இன்றைக்கி யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க அவங்க பிம்பத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் இருக்கிறாங்க. அதை நான் பார்த்தனால தான் அந்த மாதிரி ஒரு கிராஃப் ரெடி பண்ணேன். படத்துலேயே அந்த மதுசூதனும் அந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அவர் கேட்டோம், அவர் ரெண்டு பேரும் வரலையே, என்ன ஆச்சு? அவங்க ஊரில் இருக்காங்க சார், திருவள்ளூர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேருமே. இவங்க இந்த லேடியும் அந்த அம்மாவோட நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஜாஸ்தி சாரி நீங்கள் தான் மதுசூதன் இல்லை அந்த கேரக்டர் உள்ளார போயிட்டேன், அந்த தாடி அந்த கெட்டப்பில். ஓகேவா? அது ஓகே. ஆனால் நீங்கள் இந்த பாத்ரூம்குள்ளே, எனக்கு அதுதான் நேரடியாக கேட்காம அடுத்தது வராது. இந்த பாத்ரூம்குள்ளார பர்ற மிட்டாய் சாப்பிட்டு இருக்கீங்களே, அது ஏன்? அவர் அந்த மது சூது இதனால் மனம் கொஞ்சம் தடுமாறினதுனால அப்படி வாங்க சார். அவர் அடிக்ஷனோட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போயிட்டார் சார். அவரால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. ஸோ அவருடைய ரியாலிட்டியை தாண்டி அவர் ஃபேண்டசிலேயே இருக்கார். ஸோ ரியாலிட்டியில் ஒய்ஃப் சில்ட்ரன் அப்படி இதை நாம் பார்த்த மனிதர்கள் தான். ரொம்ப ஈஸியாக போய் சொல்லுவாங்க காசு கேட்கறதுக்கு. அது உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்க தெரிஞ்சவங்ககிட்டையும் நம்ப வைப்பாங்க அது உண்மை மாதிரி. ஸோ அப்படி ஒரு ஃபேண்டசி வேர்ல்டில் இருக்கிற மனுஷன் வந்து அவருக்குன்னே ஒரு
ஒரு கிராஃப் கொடுத்துருக்காரு அவரை பற்றி. நானும் கொஞ்ச நாள் சூது அதெல்லாம் இருந்திருக்கேன். நீங்கள் அந்த கேரக்டர் ரொம்ப பாதிச்சது, கரெக்டாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கு. எது சார்? இல்லை சார், அதான் இப்போ இந்த படம்க்கான காரணம் என்னென்னா சார், வெப்பம் குளிர் மழை ஒரு படம் பண்ணியிருந்தா இல்லையா, அதுக்கு முன்னாடி கிஷோர் சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அது கோவிட்னால நிறையா டிலேஸ் ஆகி அதுக்கப்புறம் தேட்டர் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறமா வெப்பம் குளிர் மழை பண்ணேன். என்னென்னா ஒரு ரொம்ப வருஷமாக வந்து ஒரு கிரியேட்டராக ஆடியன்ஸை சந்திக்கவே முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு சார். ஸோ அப்போ வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும், ஆடியன்ஸையும் கொஞ்சம் என்கேஜ் ஆகிற மாதிரி பண்ணணும், அது எப்படி தேட்டர் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு டெசிஷனில் எடுத்த படம் தான் இது. ஸோ தேட்டர் கிடச்சிதுன்னா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. ஏன்னா அது ஒரு கிரியேட்டராக எனக்குள்ள ஒரு வழி இருந்துச்சு சார். என்னென்னா நிறைய பண்ணிட்டேன், ஆனால் ஆடியன்ஸை சந்திக்கவே முடியல என்னால் அப்படின்ட்டு இது ஒரு அந்த ஒரு மனநிலையில் எடுத்த ஒரு படம் தான். அப்படி எது எடுக்கலான்னும் போது நான் சத்தியமாக உண்மையாக சொல்கிறேன், அடல்ட் காமெடி எடுக்கலான்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஏதோ ஒன்று வித்தாகணுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. மெசேஜ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படி இல்லாமல் ஏதோ ஒன்று விற்கணும் ஆடியன்ஸ்ன்றது தெரிஞ்சு போச்சு. சரி, அடல்ட் காமெடி ஒன்று பண்ணிடலாம், டக்குன்னு ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போயிட்டேன் நான். ஆனால் ஏதோ ஒன்று உள்ளே ஒத்துக்கல. அப்படி ஒத்துக்காத ஒரு சமயத்தில் தோணின ஒரு கதை, இன்றைக்கி என்னை சுற்றி நடக்கிற மனிதர்கள் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை ஒத்து கவனிக்கும் போது எனக்கு இந்த டோப்பமைன் தோணுச்சு. என்னென்னா டோப்பமைன்றது ஒரு ரொம்ப ஹாப்பியான ஹார்மோன், அது நம்மளுக்கு ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோனு. ஆனால் நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி சமுதாயத்தில் அதை ரொம்ப அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸில் அதை ரொம்பவே அப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நான் எங்கள் வீட்டிலேயே பார்க்குறேன். என்னுடைய குழந்தைகள், இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர், அந்த குழந்தை வந்து என்னுடைய பையன் அவங்க அம்மா கிட்ட பேசுகிற தோரணையிலேருந்து எல்லாமே மாறுது. அந்த ஃபோனை நீங்கள் ஒன்றும் இல்லை, குழந்தைங்கிட்ட வந்து ஃபோனை ஒரு 2 hours பிடிங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட குணாதிசயம், அவங்களுடைய மனநிலை எல்லாமே மாறி இருக்கு. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வெறித்தனமாக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று, ஒரு கிரேட் ரிசர்ச்சர் ஒருத்தர் அவருடைய இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்து 19 வயசு 18-19 வயசு வரைக்கும் மொபைல் ஃபோன் ஆக்சஸே கொடுக்காதீங்க அப்படின்றாரு. ஏன்னா மொபைல் ஃபோனுன்றது இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஃபோன், அது ஒரு கதவு. இந்த உலகத்துக்கு நீங்கள் உங்கள் குழந்தைங்களை திறந்து விட்றீங்க. அது எப்படிப்பட்ட உலகம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தெரிஞ்சே நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அந்த உலகத்துக்குள்ளே அலோவ் பண்ணுறீங்க, அது உங்களுடைய தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ இதில் நான் போனோகிராஃபியும் காட்டியிருந்தேன். போனோகிராஃபி அடல்ட்டாக இருக்கும் போது அது வேறையாக இருக்குது சார். இன்றைக்கி ஸ்கூல் பசங்க அது பார்க்கும்போது அது மிக பிரச்சனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போனோகிராஃபிலேயே வந்து அம்மாவோட, அக்காவோட, தங்கச்சியோடன்ற டைட்டிலோடய தான் வருது. அப்படின்றப்ப அதை பார்க்குற ஒரு 5th ஸ்டாண்டர்ட் பையனோ 6th ஸ்டாண்டர்ட் பையனோ ரொம்ப ஈஸியாக பாதிக்கப்பட்டுறான். அதனால் அவனுக்கு அதில் இருக்கிற அந்த அவனுடைய உளவியல் ரீதியாக அவனுடைய உடல் கூறுகள் மட்டும்தான் தெரியுதே தவிர அவனுக்கு அதை தாண்டியான சொந்த பந்தங்கள் இதெல்லாம் அவன் மறந்துடுறான். ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சொசைட்டிக்கு ஒரு த்ரெட்டாக இருக்குது. இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப மைன்யூட் லைனில் இருக்குது சார். பின்னாடி ரொம்ப மெல்லிஸான ஒரு கோட்டில் இருக்கிறதுனால இதை கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு சரக்கு அடிக்கிறான் ஒருத்தன், அதுவுமே ஒரு அடிக்ஷன் தான். ஸோ டோபமைன்றது ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம அதை ஃபீல் பண்ணுறோம், அதை திருப்பி திருப்பி பண்ணணும். சரக்கு அடிக்கிறான், தம் அடிக்கிறான், இதெல்லாம் தனிப்பட்ட மனிதர்களுடைய இடத்துக்கு போயிடுது. ஆனால் இன்றைக்கி மொபைல் ஃபோனுன்றது ஒரு சமுதாயத்தையே ஒரு சிக்கலுக்குள்ளே உண்டாக்குது. நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னென்னா சார், நான் எப்பயுமே ஆக்சிடென்ட் யாருக்காவது ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல போய் தூக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி கடைசி வரைக்கும் நிற்பேன். அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது வர வரைக்கும் நிற்பேன். அதுக்கு பல எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் இருக்குது. ஈசிஆர் போகிறப்ப ஒரு தடவை ஒரு பையன் வந்து ஸ்பைன் உடஞ்சி பெண்டாகி படுத்திருந்தான். ஸோ கூட்டிகிட்டு போய் பாண்டிச்சேரியிலேருந்து அவங்க வீட்டில் வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பெரம்பூர் கிட்ட ஒரு பையன் வந்து ட்ரெயினில் அடிப்பட்டு கை போயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஆள் நான். எனக்கு இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆனாலே ஃபஸ்ட்டு ஃபோனை தான் சார் எழுதுறாங்க. அதுலேருந்து என்ன அவங்களுக்கு அவங்க இன்ஸ்டாகிராம்லேயோ அதுலேயோ ஒன்று போட்டுட்டு அது மூலிமா அவங்க பேஜுக்கு ஒரு ஹிட்ஸ் வரணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர மனிதம் செத்து போச்சு சார். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நான் எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறேன், இதை வந்து வணிக ரீதியாக வெற்றி பண்ணுறன்றதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் எங்கேயோ போய் நான் டச் பண்ணணும். அது இந்த ஒரு தருணமாக இருக்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆன்லைன் ரம்மி விளையாடுறவங்க, ஆன்லைன் ரம்மியில் விளையாடுறவங்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி மனநோய் எல்லாரும் எல்லாரும் இல்லை இல்லை நீங்கள் விஷயம் வந்து அதுதான் கண்டென்ட். சரிங்களா? அதுலேயும் வந்து போலீஸ்காரங்க வந்து அதுலேயும் நீங்கள் டோட்டலாக வந்து போலீஸ்காரங்க தான் திருடானுங்க, ஏன்னா அவர் தான் வந்து பாக்கெட்டில் பணம் விற்பார். ஏன் அந்த கண்டென்ட் காட்டணும்? ஏன்னா வந்து மனநோய விஷயத்தை வந்து நீங்கள் டோட்டலாக பொலைட்டாக காட்டியிருக்கலாம். கூட ஏன் வந்து ஒரு போலீஸ்காரை வந்து பணம் திருடுற மாதிரி காட்டுறீங்க? ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் அது நடந்து தான் இருக்குது. ஸோ அதனால வச்சிங்களா? ஆமாம் சார், எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குல்ல சார். நடந்து நீங்களே சொல்லிட்டீங்களா? இல்லை, எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குது சார். ஆமாம் சார், இந்த பக்கமும் இருக்குது, இந்த பக்கமும் இருக்குது. நல்ல போலீஸும் காமிச்சிங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த போலீஸ் தான் நான் 2 பக்கமும் தான் காட்டியிருக்கேன் சார். அப்புறம் ஒரு கேள்வி, வெப்பம் குளிர் மழை தந்த பாடம் தான் தேட்டருக்கு போகாமல் நேராக ஓட்டிட்டு வந்தீங்களா? கண்டிப்பாக.
அந்த படமும் நல்ல படம், அதை ஓடிடி கொடுத்துட்டீங்களா? ப்ரைமில் இருக்குது சார். இருக்கா சார் ஆனால் மறுபடியும் இங்கே அதே சிக்கலில் தான் சார் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கோம். படம் நல்லா, நீங்கள் வெப்பம் குளிர் மலைக்கு எனக்கு மீடியா வந்து நல்ல ரிவ்யூஸ் 75% நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தாங்க, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. மக்களும் நல்லா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏபி இன்டர்நேஷ்னல் எங்கள் படம் இருக்குன்னா ரீல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 4 பிளேசஸில் எங்கள் படம் இருக்குது வியூவர்ஷிப்பில். இது எல்லாம் இருந்தும் எனக்கு அது மானிட்டைஸே ஆகலை சார். எல்லாமே டெலகிராம் லிங்க்லேயே பார்த்துட்டாங்க சார். ஆ கரெக்ட் சார். சார் நான் அவங்க அப்பாவுக்கு தான் சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம் சார், இப்போ அப்பா பார்த்துட்டாரு. ஆமாம் சார், அதுதான் நானும் சொல்கிறேன். அப்பா பார்த்துட்டாரு, பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பையன் அதை எடுத்து ஸ்வைப் பண்ணுறப்ப அவனுக்கு சஜஷனில் வரதானே செய்யுது. அதே மாதிரி நான் வந்து ஆம்புலன்ஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆம்புலன்ஸில் நான் இப்போ மொபைல் ஃபோன் வேணானே சொல்ல சார். எது தேவையோ அதை எடுத்துக்கணும், எது தேவையற்றதோ அதை ஒதுக்கி வச்சிடணுன்ற இடத்துல இருந்து நான் பேசுகிறேன் சார். ஒரு கிரியேட்டராக கண்டிப்பாக தேவை சார். தகவல் தொடர்பு கண்டிப்பாக தேவை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஈராவில் நம்ம இருந்துட்டு அதை தவிர்க்க முடியாது. ஆனால் எது தேவை எது தேவையில்லையான்ற அந்த ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணுன்ற இடத்துல இருந்தால் ஒரு கிரியேட்டராக நான் வேணான்னு ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது சார். இது தேவை இது தேவையில்லை, அது எதுன்ற இடத்துல இருந்து நான் சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ.